ஜெட் பிளாக் ஒன்று ஒரு செவலையில் செம்புத்து மாடுனா. ஓகே. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 55 லிட்டரு கறவை வரணும் ஒரு நாளைக்கு. புது மாடு நட பாருங்க எந்த அளவுக்கு நட முதுகு அகலம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹெவி சைஸில் அமைச்சிருக்காங்க முதுவை. எந்த குறையுமே கிடையாது மாட்டில். குவாலிட்டிலையும் குறை கிடையாது, பொருளையும் குறை கிடையாது. மாட்டில் தரமான மாடு. மடி பாருங்கன்னா பிரம்மாண்டமான மடி தோற்றம். நட மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு ரோஸ் மடியில் அமைச்சிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 15 நாள் அவங்க கண்டு போட. நம்ம பால் பார்த்தீங்கன்னா 27 லிட்டரு கேரண்டி சொன்னாங்கன்னா நம்ம 25 லிட்டரு கேரண்டி கொடுக்கலாம். பாருங்க 1.5 லட்சம் மாடு வாங்க இந்த மாதிரி மடி வராது. ஹெவி சைஸான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு தான். கஷ்டமாக நீங்கள் தான் வந்து காசு கொடுத்து ஆள் வச்சு பேசுகிறீங்களாமே. அப்படி இப்போது இந்த வீடியோ வந்து பேசுகிறதுக்காக உங்களுக்கு எவ்வளோ யாராவது பே பண்ணாங்களா? இல்லை, நான் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இல்லை. நானும் இந்த மாதிரி நினச்சேன். நீங்கள் கேட்குற கேள்வியை நான் நினச்சேன். ஒருவேளை இவங்க சொல்லி பேசுகிறாங்களா அப்படிலாம் எதிர்பார்த்தேன். அவங்களும் எதுவும் மறைவாக பேசுகிற மாதிரி தான் இல்லை. ஒரு மாட்டை அவுத்து எவ்வளோ தூரம் ஆனால் போய் பார்த்துருக்குங்கிறாங்க. எல்லாரும் வந்து காசு வாங்கிட்டு இதுமாரி பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ காசு வாங்கினீங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லைங்க, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த மாடு வந்து நீங்கள் தானே வாங்கியிருக்கீங்க? ஆமாம். இது வந்து சும்மா ஃபேக்காக வந்து உங்கள் வீடியோ எடுக்கல. நாங்கள் தான் வாங்கியிருக்கோம். அது கன்ஃபார்ம். வணக்கம் ப்ரோ. வணக்கங்கண்ணா. இந்த வாரமும் நம்ம பண்ணையில் இருக்கிற மாடுகளை பற்றி அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாண்ணா. அதுக்கு முன்னாடி இந்த மாடு விற்பனை நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கலாம், இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து 2 மாடு 3 மாடு கண்ணுக்குட்டி அந்த மாதிரி வந்து புதுசாக நிறைய பேர் வராங்க. கண்டிப்பாங்கண்ணா. இதனால நிறைய பேருக்கு வந்து மாடு வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போகுது. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் இந்த மாடு விற்பனையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா 35 வருஷமாக வியாபாரம் பண்ணாங்களாம். அந்த தொழிலில் விடக்கூடாதுன்ட்டு 9 வருஷமாக ஸ்டார்ட் பண்ணுறதுண்ணா. நீங்கள் வந்து 9 வருஷமாக இதில் வந்து இறங்கிருக்கிறேண்ணா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 35 வருஷம் கிட்ட பண்ணிட்டு இருக்கீங்க. 35 வருஷம் பண்ணுறேண்ணா. 1 வருஷம் 2 வருஷம் வந்து ஒரு தொழில் பண்ணுறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். ஆமாம் ஆமாங்கண்ணா. ஸோ கண்டிப்பாக வந்து நம்பிக்கையான மாடுங்க வந்து நீங்கள் கொடுத்தா தான் இவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து சர்வே பண்ண முடியும் இந்த ஃபீல்டில். அதனாலே உங்ககிட்ட நிறைய பேர் வந்து மாடு வாங்குறாங்க. கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காக தான் கேட்டேன். சரிங்கண்ணா. நம்ம பண்ணையில் இருக்க மாடுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்கேன்? சேலம் மாவட்டம் வாழப்பாடினா. வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு ஃபார்ம் அமைஞ்சிருக்குண்ணா. ஓகேண்ணா. ட்ரெயினில் வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு ஃபார்ம் அமைஞ்சிருக்கணும். இதில் வேணாலும் வரலாண்ணா. ஓகேண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடுங்க வந்துச்சுண்ணா? இந்த வாரம் 30 மாடு வந்துருக்குண்ணா. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற மாடு ஒரு 19 மாடு பார்க்கலாம்ண்ணா. 19 மாடு வாங்கலாம். மீதி வந்து சேல் ஆயிடுச்சுண்ணா. சேல் ஆயிருக்கு. ஆமாண்ணா. எந்தெந்த ஊர் போயிருக்குண்ணா? இது போயிருக்குண்ணா, ஆந்திரா போயிருக்குண்ணா, நெல்லூர். அப்புறம் பார்த்தோன்னா சென்னை போயிருக்கு, வேலூர் போயிருக்கு, ஆரணி, திருவண்ணாமலை, செங்கம், அப்புறமேட்டு நரிப்பள்ளி போயிருக்குண்ணா. இந்த வாரத்தில் என்ன மாடு அதிகமாக போச்சு? ஹச்எஃப் வந்துச்சுன்னா ஜெர்சியும் போச்சுண்ணா. யூக்கெல்லாம் தான் போயிருக்கு. ஓகே சரிண்ணா. வழக்கம் போல் நம்ம பண்ணையில் இருக்கிற மாடுகளை பார்த்துருவோம். ஓகே. ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மாடுண்ணா, ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு வந்து ஹச்எஃப் கிராஸ் மாடுனா. ஹெவி சைஸான மாடுனா. கிளிக்கொம்பில் அமைஞ்சிருக்காங்க. 2 நீத்து 6 பல்லு 2 நீத்து சுழி சுத்தமான மாடுனா. 25லேருந்து 30 லிட்டரு கறவை வரணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 27 லிட்டரு கேரண்டி கொடுக்கலாம்ண்ணா. அதாவது ஒயிட் மெஜாரிட்டியில் பேக் மெஜாரிட்டியில் சரியான பேச்சஸில் அமைச்சிருக்காங்க மாடு. ஹெவி சைஸான மாடு. நல்லா மடி செட்டு பிறகு பிரம்மாண்டமாக வரும். தீனி குணமானத்துக்கு பிரம்மாண்டம். நல்லா ரோஸ் காமில் அமைச்சிருக்காங்க. நல்லா கறவை, நல்ல கறவை வரும். ரோஸும் கரும்புகளும் நல்லா அமைச்சிருக்காங்க டபுள் கலரில். ஹெவி சைஸான மாடு. குவாலிட்டியில் குறை கிடையாது. ரெட்டை முதுகு மாடுனா. டாப் குவாலிட்டியான மாடுனா. ஹச்எஃப்ல ஃபார்ம் டைப்பில் தேவைப்படும் இந்த மாடை சூஸ் பண்ணலாம்ண்ணா. அதிக கறவையில் எடுக்கிறோம். அதிக கறவை வேணுங்கிற ஃபார்ம் டைப்பில் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். தாராளமாக அந்த மாதிரி மாடு எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகே. ஹெவி சைஸான மாடு. குவாலிட்டியில் குறை கிடையாதுண்ணா. மாடு பிரம்மாண்டமான மாடு. நல்லா மடி செட்டு, நல்லா மடி தோட்டம் சைஸாக இருக்குல்ல. ஹெவி சைஸான மாடுனா. கிளிக்கொம்பு லட்சணமான மூஞ்சி. சின்ன மூஞ்சி கிளிக்கொம்பில் அமைச்சிருக்காங்க. குவாலிட்டிலையும் குறை கிடையாது, மாட்டிலையும் குறை கிடையாது. ரெட்டை முதுகு மாடு. நட பாருங்க எந்த அளவுக்கு நட முதுகு அகலம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹெவி சைஸில் அமைச்சிருக்காங்க முதுவை. மாடு நல்ல குவாலிட்டியான மாடுனா. ஹெவி சைஸான மாடு தான். ஓகேண்ணா. இல்லை மடி நரம்பு தரலாம் பாருங்க எப்படி பைப் போல் இதுங்க கிட்ட வந்து பாருங்க. மடி பால் தரம், பால் நரம்பு தர பாருங்க எப்படி இருக்கு. நல்லா பைப் போல். நல்லா மடி செட்டு பாருங்க. நல்ல மடி செட்டு. நல்ல கரை ஏமாந்தாங்கண்ணா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 லிட்டரு கறந்த மாடுனா. நம்ம 27 லிட்டரு கேரண்டி கொடுக்கலாம். ஹெவி சைஸான மாதிரி. ரெட்டை முதுகு மாடு. சுழி சுத்தமான மாடுனா. மாட்டில் எந்த குறையுமே கிடையாது. நல்லா கிளிக்கொம்பில் அமைச்சிருக்காங்க. டாப் குவாலிட்டியான மாடு. தேவைப்படுறோம் டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உடனே புக் பண்ணிக்கலாம்ண்ணா. மாட்டில் எந்த குறையுமே கிடையாதுண்ணா. ஹச்எஃப்ல லைக் பண்ணுறோம், தாராளமாக அந்த மாடு லைக் பண்ணலாம்ண்ணா. நல்ல லட்சணமான மூஞ்சி மாடு. நல்லா மடி தோற்றம். ஹெவி சைஸான மாடுண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்னா. மாடில் பாருங்க எந்த குறையுமே கூட நெகன்னு குட்டியான சைஸ் இருக்குது மாடு. ஹெவி சைஸான மாடுனா. நல்ல சைனிங் சுழி சுத்தமான மாடு. நம்ம பால் பார்த்தீங்கன்னா 27 லிட்டரு கேரண்டி சொன்னாங்கன்னா நம்ம 25 லிட்டரு கேரண்டி கொடுக்கலாம். நல்ல மடி அமைப்பு பாருங்க. நல்ல மடி அமைப்பு. நல்ல காம்பு அமைப்பு. நல்ல காம்பு அமைப்பு. நல்ல தோற்றமான மடி செட்டு. தோற்றமான மடி காம்பு.
மாட்டில் எந்த குறையுமே கிடையாது. இன்னும் இது புக் ஆகலைங்களா? இதுனா இது ஒன்றும் புக் ஆகலையா? இன்னும் புக் ஆகலாம். எப்படின்னா இது நல்ல எல்லா லட்சணமும் இருக்குது, எல்லா லட்சணமும் இருக்குது. அதுக்கு தேவைப்படுறவங்க வந்தால் தானா, அதான் நாளைக்கு தானே வரேன் இருக்காங்க. அதான் அவங்களுக்கு மாடு பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே அப்படி சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடு, ஜெட் பிளாக்ல லைக் பண்ணுறோம், அது மாதிரி தாராளமாக லைக் பண்ணலாம். ரெட்டை முதுகு மாடு, நல்லா மடி செட்டு பாருங்க, நல்லா கை கால் ஊக்கத்தில் எப்படி இருக்குது, மடி செட்டு பாருங்க, நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க, எந்த குறையுமே கிடையாது. ஒரு தோட்டம் மடி நரம்பு தோட்டம் மாதிரி எப்படி இருக்குன்னு, நல்ல மடி நரம்பு தோட்டம். கிராஸ் பீடான மாடுனா ஹச்எஃப் ஜெர்சி மிக்சிங்னா இது, ஜெட் பிளாக்ல அமைஞ்சிருக்காங்க, நல்லா கிளிக்கொம்பில் அமைஞ்சிருக்காங்க. மாடு நல்லா குவாலிட்டியில் குறை கிடையாது, லட்சணமான மூஞ்சி, ஹெவி சைஸான மாடு. தேவைப்படுறோம் டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி உடனே புக் பண்ணிக்கலாம். மாடில் டாப் குவாலிட்டியான மாடு, ரெட்டை முதுகு மாடுனா. ஓகே, எவ்வளோ கேரண்டி தரீங்க எதுனா இந்த மாட்டு? இது வந்து 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம்ண்ணா. 25 லிட்டர் கேரண்டி கொடுத்து நம்ம கொடுக்கலாம். மடி சக்கத்தையான மடினா என்ன 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெளியே கேட்ட முடியாது. பிரம்மாண்டமான மடி தோற்றம். மாடு நல்ல ரெட்டை முதுகு மாடில் குறுங்கால் அமைஞ்சிருக்காங்க. நல்லா கிராஸான மாடு, ஜெட் பிளாக் மாடு, கால் ஊக்கம் எல்லாம் கால் ஊக்கம் மடி பார்த்தோன்னே லைக் பண்ணுவாங்கண்ணா. உடனே புக் பண்ணிக்குவாங்க மாடு. மாடு பாருங்க எந்த அளவுக்கு நகை நெட்டு நீளத்தில் மாடு கை கால் ஊக்கத்தில் எப்படி இருக்குன்னு அதை பண்ண பாருங்க. வாங்குறது பெருசு கிடையாது. கை கால் ஊக்கம் இருக்கோ, எலும்பு கனமாக இருக்கா மாடு, அப்படி இருந்தால் தான் கரை வரும். மாட்டில் எந்த குறையுமே கிடையாது. மாட்டில் அருமையான மாடு, பிரம்மாண்டமான மடி செட்டு, பிரம்மாண்டமான மடி தோற்றம். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல கிராஸ் பீடான மாடுனா, ஹெவி சைஸான மாடுனா. 27 லிட்டர் கறவை சொன்னாங்கண்ணா, நம்ம 25 லிட்டர் கேண்டி கொடுக்கலாம்ண்ணா. நல்ல மடி தோற்றம் மாதிரி, நல்ல பிரம்மாண்டமான மடி தோற்றம். ரோஸ் மடியில் அமைஞ்சிருக்காங்க, காம்பு மரம் ரோஸ் காம்பு, ஹெவி சைஸான மாடு, நல்ல கிளிக்கூப்பில் அமைஞ்சிருக்காங்க. 6 புல்லு 2 அணித்து. 25 லிட்டருக்கு மேலே தானே கறவை வரும். டாப் குவாலிட்டியான மாடுனா, ஹச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு. டிகிரி ஃபேட்லாம் பிரம்மாண்டமாக நல்லா கிளைமேட் அடாப்ஷன் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா கிராஸ் பீடான மாடு. ஒரு ஹெச்எஃப் தாங்காதுன்னு சொல்கிறதெல்லாம் பொய். நம்ம ஒரிஜினல் பீடாக தான் தாங்காதுனா. இது எல்லாமே கிராஸ் பீடான மாடுங்க. எல்லாம் கிளைமேட்டுக்குமே அடாப்ஷன் ஆகும். நம்ம என்ன வேலூர், திருவண்ணாமலை, செங்கம் அந்த லைன் எந்த லைன்லாம் எடுத்துக்கலாம். எல்லாம் கிளைமேட்டுக்கும் அடாப்ஷன் ஆகணும். வெயில் கிளைமேட்டுக்குலாம் இதை பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிக மாட்டுக்கு. ஹச்எஃப்ல லைக் பண்ணுறோம், தாராளமாக அந்த மாதிரி லைக் பண்ணலாம். நம்ம பண்ணையில் அது எதுவுமே குறை சொல்ல முடியாதுண்ணா. இந்த மாடு கொடுத்தா வாங்கலாம், அந்த மாடு கொடுத்தா வாங்கலாம் தான் ஆசைப்படணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு, டாப் குவாலிட்டியான மாடுனா. ஓகேண்ணா. எல்லாமே ரெட்டை முதுகு மாடு. இல்லை நட பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. நெட்டி இடத்துல மாடு வெயிட்டில் அகலத்தில் நல்லா ஆகணும். மாடு ரெட்டை முதுகு மாடுனா, ஹெவி சைஸான மாடுனா. நடைக்கு பஞ்சமே இல்லை. நடைக்கு பஞ்சம் கிடையாது, நம்ம இழுத்துட்டு போயிடணும். எப்படி நடக்குதுன்னு பாருங்க, நல்லா கை கால் ஊக்கத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹெச்எஃப்னா வந்து ஹெச்எஃப் கிராஸ்னா அசையும்னு சொல்லுவாங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா எந்த மேடோ பல்ல எது வேணாலும் அசைக்கும். மாட்டில் எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஹெவி சைஸான மாடுனா. ஹெச்எஃப்ல லைக் பண்ணோம், தாராளமாக அந்த மாடு லைக் பண்ணலாம். நான் அடுத்த மாடு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆமாண்ணா, நம்ம பண்ணையில் வந்து மாடு வாங்குறாங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. அவங்க வந்து ஃபீட்பேக் மாதிரி நம்ம வீடியோ எடுக்கிறோம். கண்டிப்பாண்ணா. அந்த வீடியோ கொடுக்கறதுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் பே பண்ணுறீங்க? நாங்கள் எங்கண்ணா பே பண்ணுறோம்? கஸ்டமர் நீங்கள் தான் வந்து காசு கொடுத்து ஆள் வச்சு பேசுகிறீங்களாமே? அப்படிலாம் கிடையாதுண்ணா. அது வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் பண்ணுறோம், கமாண்ட் பண்ணிட்டுனா அதை பற்றி நம்ம பிரச்சனை கிடையாது. கமாண்ட் பண்ணுறவனுக்கு அவனுக்கு வேலை இல்லை, கமாண்ட் பண்ணுறான். அது நேரில் பார்த்தா தான் எனக்கு தெரியும். அவன் வீட்டில் உட்காந்து சொல்கிறத நம்ம கேட்டுருக்குன்னு எதுவுமே கிடையாதுண்ணா. அது கஸ்டமர் ஃபீட்பேக்கே சொல்லிட்டுருப்பாங்க பாருங்க. நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் கொடுத்து வந்து பேச சொல்கிறது நம்ம கிடையாது. நேர்மையாக வியாபாரம் பண்ணுறோம், நேர்மையாக அந்த பண்ணை விசிட் பார்க்கலாம், நேர்மையாக வீடியோ எடுக்கிறது பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் வியூ போயிட்டு இருக்கு. ஓகேங்க. இப்போது இந்த வீடியோ வந்து பேசுகிறதுக்காக உங்களுக்கு எவ்வளோ யாராவது பே பண்ணாங்களா? இல்லை, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சில பேர் வந்து கஸ்டமர் ரிவ்யூவில் வந்து நானும் இந்த மாதிரி நினச்சேன். நான் நீங்கள் கேட்குற கேள்வியை நான் நினச்சேன். ஒருவேளை இவங்க சொல்லி பேசுகிறாங்களா அப்படிலாம் எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து பரவாயில்லண்ணே, அவங்களும் ஏதோ மறைவாக பேசுகிற மாதிரி தான் இல்லை. ஒரு மாட்டை அவுத்து எவ்வளோ தூரம் ஆனால் போய் பார்த்துக்குங்கிறாங்க. அதுவே ஒரு நம்பிக்கையாக தானே இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் நிற்கிறதே பெரிய விஷயம் தானே. மாடெல்லாம் வெயிலில், இப்போ எங்கள் மாடெல்லாம் இவ்வளோ நேரம் நிற்காது, கண்டிப்பாக நிற்காது வெயிலில். படுத்துரும். எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, சில பேர் வந்து ஆளு கூட்டு வந்து வீடியோ உங்களுக்கே இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரே டேக்கில் என்ன பேசுகிறாங்களோ அதே தான் எடுப்போம். மீன் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதே மாதிரி ரிவ்யூ கொடுத்துறீங்க. இந்த வீடியோவும் வந்து யூடியூப்பில் வரும். இதுக்கும் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஸோ இவருக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. சரி, அவங்க அந்த மாதிரி வந்து பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். மொந்தரம் வரோம்னா மாடு திருப்தியாக நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கிறதால தான் மொந்தரம் வரும், இல்லை வரமாட்டோம். ஓகே. இப்போ இதில் இன்னொரு என்னென்னா, நிறைய பேர் இங்கே வந்து மாடு வாங்குறாங்க, நான் தான் வீடியோ எடுக்கிறேன், எல்லாரும் வந்து காசு வாங்கிட்டு இதுமாரி பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ காசு வாங்குனீங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லைங்க, அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு மனசு பிடிக்குது, மாடு பால் கறக்கும், மாடு சுயி இல்லாத நம்ம நினச்ச பேர் மாடு இருக்குது, நம்ம கொடுக்குறோம். அதெல்லாம் அப்படிலாம் காசு வாங்கினா அதெல்லாம் இருக்கு சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை, சில பேர் வீடியோக்குள்ளே காசு வாங்குற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க.
ஸோ அந்த இது வரைக்கும் நம்ம அப்படி யாருக்கும் நாம் பண்ணல. அப்படி நினைக்கிறது இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்மளுக்கு மனசு பிடிக்குது, நம்ம சொன்ன மாதிரி பால் கறக்கும், பொருள் நல்லா இருக்குது, நம்ம மனசோட வாங்குகிறோம். நம்ம ஏரியாவில் சந்தைனா அங்கே அவ்வளோப்பேட்டை சந்தைன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த 2 மாடு வந்து நம்ம ஊர் சந்தையில் இருந்தால் என்ன மாதிரி ரேட்டு வரணும்? ரேட்டு கூடுதலாக தானே இருக்கும். கூடுதலாக தான். ஆமாம், நல்லா தான் இருக்குது. நினச்சதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு வந்தீங்க இல்லையா? இப்போது இந்த மாடு வந்து நீங்கள் தானே வாங்கியிருக்கீங்க? ஆமாம். இது வந்து சும்மா ஃபேக்காக வந்து உங்கள் வீடியோ எடுக்கல? நாங்கள் தான் வாங்கியிருக்கோம். அது கன்ஃபார்ம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஏதாவது காசு ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லைண்ணா அதெல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் காசு இன்னைக்கு வந்த எல்லா கஸ்டமர்ட்டையும் நான் கொஸ்டினாக கேட்டிருக்கேன். ஆமாண்ணா, ஸோ அதையும் அவங்க பார்ப்பாங்க. கண்டிப்பாண்ணா. சரிண்ணா. அது வீடியோ அவன் கமாண்ட் போடுறதுக்கு அவனுக்கு வேலையெல்லாம் போடுறானுங்க, அதெல்லாம் நம்ம எதுவும் தப்பா எடுத்துக்கிறதுலாம். இது வரைக்கும் நம்ம பண்ணையில் ஒருத்தரை கூட நம்ம வந்து மாடு வாங்காமல் வீடியோ எடுத்ததே ஆமாம் கிடையாது. கண்டிப்பாண்ணா. ஸோ அது வந்து நம்ம ஜென்யூனாக தான் பண்ணிட்டு கண்டிப்பாக இருக்கோம். வாரம் வீடியோ அப்டேட் வாரம் பார்த்துட்டு வந்து தெரியும்ண்ணா. அந்த வாரம் நியூ அப்டேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் வாரம்னா. இதுலேயுமே வந்து எல்லாருமே நம்ம வீடியோ எடுக்கிறதுல சில பேர் வந்து கூச்சப்பட்டுன்னு வேண்டான்றவாங்க. ஆமாம்ண்ணா. சில பேர் என் ஃபோட்டோ வெளியே தெரிய வேண்டாம்னாங்க. கண்டிப்பாண்ணா. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கம்மியான பேர் தான் நம்ம வந்து ஆமாம், அது மாதிரி போட்டாலும் போட முடியாதுண்ணா. ரெண்டு இது போடணும்ண்ணா, அப்படி போட்டாலும் பத்தாதுண்ணா. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஓகேண்ணா. ஓகேண்ணா. அடுத்த மாடுன்னு அடுத்த பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல மோடி டைப் பண்ணோம்னா ஹெவி சைஸான நம்ம 30 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம்ண்ணா. நல்லா மடி அமைப்பு, மடி தோற்றம், மாடல் ஹெவி சைஸான மாடுனா. ஹெச்எஃப்ல கிராஸ் பீடான மாடல், ரச்சனமான மூஞ்சி, மொட்டை டைப்பு, மோடி டைப்பு. இப்போ அது ஈத்து பார்த்தீங்கன்னா ஈத்து பார்த்தீங்கன்னா 2 ஈத்து, பல்லு பார்த்தீங்கன்னா 6 புல்லு. மாடு நல்ல குவாலிட்டியில் குறை கிடையாது, ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடு. ஹெச்எஃப்ல லைக் பண்ணுறோம், தரமாக லைக் பண்ணலாம். 30 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். இல்லை மடி தோற்றம் பாருங்க எப்படி இருக்குன்னு, போன் வெயிட் பாருங்க எப்படி இருக்குன்னு. இல்லை போன் வெயிட் பாருங்க எந்த அளவுக்கு போன் வெயிட் இருக்குன்னு. மாடில் ஹெவி சைஸான மாடு, ஃபார்ம் தேவைக்கு உடனே புக் பண்ணிக்கலாம். மாடு நல்லா ஹெவி சைஸான மாடு, குவாலிட்டியில் குறை கிடையாது. ஓகேண்ணா. மாட்டில் தரமான மாடு, மடி அமைப்பு பாருங்க, பிரம்மாண்டமான மடி அமைப்பு, எல்லாம் மடி தோற்றம். பார்த்த எல்லா ஹெச்எஃப் கிராஸுமே வந்து ஹெவியாக தானே இருக்கும், எல்லாமே ஹெவியாக தான் இருக்கும். எது எடுக்கிறதே டவுட்டாக இருக்கும். ஆமாண்ணா, இந்த மாடு வாங்கலாமா அந்த மாடு வாங்கலாம் நம்மளுக்கு ஆசைப்படும். மாட்டில் நல்லா ஹெவி சைஸான மாடு, நல்லா எலும்பு கனமான மாடுண்ணா. மடி இன்னும் இறங்கல, இன்னும் பிரம்மாண்டமான மடி வரும்ண்ணா. ஃபுல்லாக மடி இருந்தால் வெளியே கட்ட முடியாது, சரியான மடி பண்ணும். மாடு நல்ல குவாலிட்டியான மாடுனா. ஹெச்எஃப்ல லைக் பண்ணோம், தாராளமாக அந்த மாதிரி லைக் பண்ணலாம்ண்ணா. ஓகேண்ணா. அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா செவலை செம்புத்துனா. 30 லிட்டரு கறவை வரும்ண்ணா. நம்ம 27 லிட்டரு கறவை கேரண்டி கொடுக்கலாம். ஹெவி சைஸான மாடுனா 3 ஈத்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணைக்காரங்க கேட்டதுனால நம்ம எடுத்துருக்கிறோம்னா. மாடு நல்லா குவாலிட்டியான மாடு, 3 ஈத்துனால குவாலிட்டியான மாடு. என்ன 7-8 வருஷத்துக்கு வச்சுருக்கோம், நம்ம பார்த்து விற்கலாம் வாங்கலாம், நம்மளோட இருப்போம். மாட்டில் குவாலிட்டியில் குறை கிடையாது, சுத்தமான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. 27 லிட்டரு கறவை கேரண்டி கொடுக்கலாம். மடி அமைப்பு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு, நல்லா மடி தோற்றம், நல்லா பாருங்க மடி தோற்றம், நல்லா காம்போலாம், நல்லா பாரு காம்போ, லட்சணமான காம்போலாம். 27 லிட்டரு கறவை நம்ம கேரண்டி கொடுக்கலாம். பால் நரம்பு தர பாருங்க, நல்லா பிரம்மாண்டமான பால் நரம்பு தர. வாட்டர் பாருங்க, நடை பாருங்க, நல்லா பிரம்மாண்டமாக நடை, ஹெவி சைஸான மாடு, குவாலிட்டியில் குறை கிடையாது, ரெட்டை முது மாடு. கறவைக்கு கேரண்டி 27 லிட்டரு கேரண்டி கொடுக்கலாம். மாடு நல்லா ஹெவி சைஸான மாடு, டாப் குவாலிட்டியான மாடுனா. தேவைப்படும் டிஸ்பிளேல காக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி உடனே புக் பண்ணிக்கலாம். ரெட்டை முது மாடு நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போன் வெயிட்டான மாடு தான் இருக்கும். இந்த மாடு வாங்கலாமா அந்த மாடு வாங்கலாம் ஆசை தான் பண்ணும். மாடு நல்லா ஹெவி சைஸான மாடு, மடிக்கோ கறவைக்கோ மாட்டில் தப்பு இருக்காது, 4 காம்புக்கு கேரண்டி. மாட்டில் எல்லாமே எல்லாம் சீரை நம்ம பண்ணி தானே கொடுக்குறோம், எந்த குறையுமே கிடையாது. மாட்டில் குவாலிட்டிலையும் குறை கிடையாது, பொருளையும் குறை கிடையாது. மாட்டில் தரமான மாடு, மடி பாருங்கன்னா பிரம்மாண்டமான மடி தோற்றம். பண்ண 10 நாளாக இன்னும் வெளியே கட்ட முடியாது மடி, அந்தளவுக்கு மடி போடணும். ஹெவி சைஸான மாடு, டாப் குவாலிட்டியான மாடுனா. தேவைப்படுற உடனே டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ண அனுப்பிச்சு. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் மாடுனா. மோடி டைப்பான மாடு, நல்லா ப்ரீடு மாடு, 6 பல்லு 2 ஈத்து. இன்னும் 20 நாள் அவங்க கண்டு போட ஒரு 22 லிட்டரு கறவை வரணும். ஒரு அரை மடி தான் வச்சுருக்காங்க, நல்லா காம்போலாம் கருகாமல் அமைச்சிருக்காங்க. நரம் பாரு, நல்லா நரம் பாருங்க எப்படி இருக்குன்னு, நெஞ்சு வரைக்கும் முறுக்கிடும் மாடு, ஹெவி சைஸான மாடு, ரெட்டை முதுகு மாடு, 6 பல்லு 2 ஈத்து, 22 லிட்டரு கறவை வரணும். மோட்டி டைப்பான மாடு, சுத்தமான மாடுனா. எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடுனா. ஹெச்எஃப் எடுத்தால் வெயிலுக்கு தாங்க நாங்கள் சொல்கிறதுலாம் போயிடணும். அதெல்லாம் எல்லாம் எதுலேயும் வெயிலோ மழையோ பனி அடிப்பிடிக்கு நல்லா தாங்கணும். எல்லாமே ஹெவி சைஸான மாடு, குவாலிட்டியில் குறை கிடையாது, தரமான மாடுங்க. இன்னைக்கு 20 நாள் ஆகும் நான் கண்டு போட. நெட்டு நீளமாக இருக்குது, நெட்டு சரியான நெட்டு நீளம், சரியான வெயிட். நம்ம மாடு ஜெய்சாண்டிக்கான பண்ணோம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா 6 பல்லு சிவாஜி ஹெச்எஃப். நீ 25 நாள் அவனை கண்டு போட 22 லிட்டரு கேரண்டி கொடுத்து விடலாம். ஹெவி சைஸான மாடு, நல்லா மீச கோம்பில் அமைஞ்சிருக்காங்க. சுத்தமான மாடு, சரியான மாடு, வெயிட்டு ஜெய்சாண்டிக்கான மாடு,
செம்ம வெயிட். வீடியோவில் பார்க்க எப்படி இருக்கும், நேரில் பார்த்தா மாட்டை விட்டு போக மாட்டாங்க. வாங்கலாம் ஆசை தான் போடுவாங்க. வீடியோவில் கம்மியாக தான் தெரியும். ஆமாம்ண்ணா, வீடியோவில் கம்மியாக தான் தெரியும். ஹெவி சைஸான மாதிரி குவாலிட்டியில் குறை கிடையாது. பிளாக் செவலில் 3 நேரத்தில் அமைஞ்சிருக்காங்க. சரி பேட்சில் அமைஞ்சிருக்காங்க. டாப் குவாலிட்டியான மாடு, குட்டியான சைஸில் இருக்கும். ஹெவி சைஸான மாடு. ரோஸ் காமில் அமைஞ்சிருக்காங்க. 22 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். 22? ஆமாண்ணா, இன்னும் 25 நாள் அவங்க கண்டு போட. குவாலிட்டியில் குறை கிடையாது. ஹெவி சைஸான மாடு. சிவாஜி ஹெச்எஃப்ல லைக் பண்ணுறோம், தாராளமாக அந்த மாட்டை லைக் பார்க்கலாம். நட பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு. இன்னும் 20 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாடு வெளியே கட்ட முடியாதுண்ணா. இன்னும் நல்லா மடியாக இருக்கு. நல்லா மடியாக இருக்கும். மாட்டோட டாப் குவாலிட்டியான மாடு. அதில் மீசோ கொம்பில் அமைஞ்சிருக்காங்க. லட்சணமான மூஞ்சி. கலரில் பாருங்கள், கலர் பேட்சஸில் மாட்டில் சுழி சுத்தத்தில் கிராஸ் பீடு சிவாஜி ஹெச்எஃப்ல லைக் பண்ணுறோம், தாராளமாக அந்த மாடு லைக் பண்ணலாம். சரியான மாடு ப்ரீடு பண்ணலாம். ஹெவி சைஸான மாடு. டாப் குவாலிட்டியான முதுகு பாருங்கள் எந்த அகலம் இருக்குதுன்னு. சரியான வெயிட் மாடு. நடைக்கோ மாட்டுக்கோ எந்த பஞ்சமும் கிடையாது. குவாலிட்டியில் அடிச்சிக்க முடியாது மாட்டை. தரமான மாடு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு தான். நொகரான்னு சொல்லுவாங்க. ஒயிட் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்க. இல்லை கிளிக்கொம்பு 2 கிளிக்கொம்பு 30 லிட்டருக்கு கறவை கேண்டி கொடுக்கலாம் மாட்டில். 20 நாள் அவனை கண்டு போட. அது லட்சணமான மூஞ்சி, கிளிக்கொம்பு, சுத்தமான மாடு. ஹெவி சைஸான மாடு தான். ஒயிட் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்க மாடு. குவாலிட்டியில் குறை இல்லை. தரமான பொருள். ஒன்றும் பயப்பட தேவையில்ல. 4 மாடு 5 மாடு வச்சு கறக்கணும்னு ஆசைப்பட்டால் ஒரே மாடு வச்சு கறக்கலாம். 30 லிட்டர் எதிர்பார்க்கலாம். அதில் ஒயிட் பேட்சஸில் மாடு தரமான மாடு. பாருங்க, நல்ல மடி காம்போ எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஹெவி சைஸான மாடு. இன்னும் நல்லா மடி வரும். பிரம்மாண்டமான மடி வரும். ரெட்டை முதுகு மாடு. பா ஹெச்எஃப்ல ஹெவி சைஸில் லைக் பண்ணுறது தாராளமாக அந்த மாதிரி லைக் பண்ணலாம்ண்ணா. பிரம்மாண்டமான மாடு. நடையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹெவி சைஸான மாடு தான். நம்ம கை கால் ஊக்கம் போன் வெயிட்டில் சரியான போன் வெயிட் மாடுனா. மாட்டில் பார்த்தீங்கன்னா தரமான பொருளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம பண்ணையிலேருந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணையில் சஞ்சய் டைரி ஃபார்மில் தரமான பொருளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். மடி லூஸ் பாருங்கன்னு எப்படி இருக்குன்னு. அப்படி இவ்வளோ மடி வரும். 20 நாள் கழிச்சு பார்த்து மாடு வெளியே கட்ட முடியாது. சதுர மடி செட்டு. மாட்டில் எந்த குறையும் கிடையாதுண்ணா. இதுவே கம்மி தான் மடி. இதுவே கம்மி தான். அரை மடி தான் வச்சுருக்காங்க. முழு மடி வச்சா வெளியே கட்ட முடியாதுண்ணா. ஹெவி சைஸாக நம்ம தான். முது அகலம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா மடி தோட்டம். கலர் பேட்சஸ் அமைச்சிருக்காங்க. மாடு தரமான மாடு. ஹெவி சைஸான மாடு தான். ஓகேண்ணா. தேவைப்படுறோம் டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உடனே புக் பண்ணிக்கலாம்ண்ணா. சரிங்க. 10 மாடு தான் எடுத்துக்கலாம், 5 மாடு வேணாலும் அட்டன் டைமில் எடுத்துக்கலாம் ஃபார்ம்லேருந்து. அடுத்ததாக கண்டினியூஸாக ஹெச்எஃப் கிராஸே பார்த்துட்டு இருந்தோம். ஆமாண்ணா. அடுத்து ஒரு ஜெர்சி கிராஸ் இருக்கு. ஆமாண்ணா. பிஸ்கெட் கலரில். ஆமாண்ணா, பிஸ்கெட் கலர் ஜெர்சியில் கிராஸ் பீடியோட மாடுனா. கலர் ரேர் கலர்னா. 6 பல்லு 2 நீத்து. ஓகேண்ணா. 27 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். ரோஸ் காமில் அமைச்சிருக்காங்கண்ணா. ஹெவி சைஸான மாடு. டாப் குவாலிட்டியான மாடுனா. ரெட்டை முதுகு மாடு. நல்லா முகலட்சண மாடு. நல்லா லட்சணமான மூஞ்சி. சின்ன கொம்பு லட்சணமான மூஞ்சி. மாட்டில் எந்த குறையுமே கிடையாதுண்ணா. சரியான வெயிட்ண்ணா. ஹெவி சைஸான மாடு. ஜெர்சியில் ஹெவி சைஸான மாடு. டாப் குவாலிட்டியான மாடு. ரெட்டை முதுகு மாடு. சுத்தமான மாடு. நல்லா மடி செட்டு பாருங்க. பிரம்மாண்டமான மடி செட்டு. ரோஸ் மடியில் அமைச்சிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 15 நாள் அவங்க கண்டு போட. சரியான மடி செட்டு வரும். இந்த மாடு காம்பளத்தில் மாடு. டாப் குவாலிட்டியான மாடு. ஹெவி சைஸான மாடுண்ணா. ஓகேண்ணா. ஃபேட்லாம் பஞ்சமே கிடையாதுண்ணா. குணத்தில் குறை கிடையாது. மாட்டில் தங்க போல. யாரும் நல்லா சாதுவா சொல்கிறா. யார் வேணாலும் பீச்சிக்கிறாங்க பாருங்கடா. நல்லா ரோஸ் காம்பில் நல்லா அமைச்சிருக்காங்க. நல்லா மடி நரம்பு தர பாருங்க. நல்லா பிரம்மாண்டமான நரம்பு தர. ஹெவி சைஸான மாடுனா. மாட்டை பார்க்க ஆசையாக இருக்கும் வாங்கலான்னு. ஹெவி சைஸான மாதிரி. ரெட்டை முது மாடு. ஜெர்சியில் பாருங்கள். அதிக கரையில் லைக் பண்ணுறோம், தரமாக லைக் பண்ணலாம்ண்ணா. 25 லிட்டர் நம்ம கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. ஹெவி சைஸான மாடுனா. பிஸ்கட் கலரில் சுத்தமான மாடுனா. இப்போ மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் மாடுனா. கிளி கோபில் அமைச்சிருக்காங்க. 6 பல்லு 2 நீத்து. என்ன கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 18 லிட்டரு கறவை வரணும். இது மாடு ஹெவி சைஸான மாடு. இன்னும் 20 நாள் அவனை கண்டு போட. இன்னும் குட்டிங்கன்னா 20 நாள் ஆகும். மாடு ஹெவி சைஸான மாடு. டாப் குவாலிட்டியான மாடுனா. ரெட்டை முதுகு மாடு. தேவைப்படுறோம் டிஸ்பிளே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உடனே புக் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா. நான் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2 நீத்துனா. ஹெச்எஃப்ல கிராஸ் மாடுனா. கிள்ளி கொம்பில் அமைச்சிருக்காங்க. லட்சணமான மூஞ்சி. ரெட்டை முதுகு மாடு. ஹெவி சைஸான மாடுனா. ஒரு 22 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடு. நல்லா மடி செட்டு பாருங்க. பிரம்மாண்டமான மடி செட்டு. கெட்டியார் தரமான கெட்டியார். 6 பல்லு 2 நீத்து. மாட்டில் குறையே கிடையாதுண்ணா. ஹெவி சைஸான மாடு. ரெட்டை முதுகு மாடுனா.
ஹெவி சைஸான ஒரு ரெட்டை முது மாடுனா சுழி சுத்தமான மாடு. நரம்பு தார பாருங்க, நல்லா பிரம்மாண்டமான நரம்பு தார மடி செட்டு, இல்லை கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க. கெட்டேர் தரமான கெட்டேர், நல்ல நெட்டி இடத்துல போன் வெயிட்டில் மாடு, ஹெவி சைஸான மாடு. 6 பல்லு 2 இது டாப் குவாலிட்டியான மாடுனா. தேவைப்படுறேன் உடனே டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உடனே புக் பண்ணிக்கலாம்ண்ணா. எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம் நம்ம ஃபார்மில். ஹெவி சைஸான மாடு. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா 6 பல்லுனா 2 இது ரெட்டி ஜெர்சிங்க. ஆனால் மாடு கம்பில் சுழி சுத்தமான மாடுனா, ஹெவி சைஸான மாடுனா. 23 லிட்டர் கரை வரும்னா. மாட்டில் கலர் பெச்சஸ்லையோ மாட்டிலையும் எந்த குறையும் சொல்ல முடியாதுண்ணா. மடி செட்டு பாருங்க, 1.5 லட்சம் மாடு வாங்க இந்த மாதிரி மடி வராது. ஹெவி சைஸான மாடுனா, டாப் குவாலிட்டியான மாடுனா. மடி செட்டு பாருங்க, இந்த மாதிரி மடி செட்டு வந்து ஃபர்ஸ்ட் தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆமாண்ணா, கிட்டத்தட்ட கடைசியாக இருக்கும். ஆமாம்ண்ணா, இன்னும் 2 மாடு 3 மாடு கிட்ட தான் இருக்கு. ஆமாண்ணா. இந்த வரிசையிலுமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குங்க. ஹெவி சைஸான மாடுனா, டாப் குவாலிட்டியான மாடுனா. ரெட்டை முது மாடு, ரெட்டி இன்ச்சஸ் ரெட்டை முது மாடுனா. மாடு பார்க்க பிரம்மாண்டமான மாடுனா. ஹெவி சைஸான மாடு. தேவைப்படுறோம் இது மாதிரி சூஸ் பண்ணுறோம், தாராளமாக நம்ம ஃபார்மில் சூஸ் பண்ணலாம்ண்ணா. தேவைப்படும் உடனே டிஸ்பிளே நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க, உடனே புக் பண்ணிக்கலாம்ண்ணா. நடைக்கோ மாட்டுக்கு எந்த குறையுமே கிடையாது. ஹெவி சைஸான மாடு, ரெட்டை முதுமா. நான் ரோஸ் காமில் அமைச்சிருக்காங்கண்ணா. மடி விளம்பரம் நம்ம பிரம்மாண்டமான மடி செட்டு, மடி தோட்டம் நல்லா பிரம்மாண்டமான மடி தோட்டம் தான். நான் அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா செவலையில செம்புத்துனா. டாப் குவாலிட்டியான மாடுனா. ஜெர்சின்னு சொல்லலாம், ஹெச்எஃப் கிராஸ்ன்னு சொல்லலாம், எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. இதை மாடு பார்த்தீங்கன்னா நல்லா மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடு. கிளிக்கம்ல வந்துருக்குன்னா 2 நீத்துனா. பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லு. ஹெவி சைஸான மாடு, சுழி சுத்தமான மாடுனா. 23 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம்ண்ணா. மடி செட்டு பாருங்க, நல்லா பிரம்மாண்டமான மடி செட்டு, நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க. மாடு நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு, A1 மாடுனா. அது நடைக்கு பாருங்க, நல்லா ரயில் மாதிரி நடக்க மாடு. நடைக்கோ மடிக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. கால்சியம் போட்டுற குரலாம் இந்த மாதிரி மாட்டுக்கெல்லாம் வராதுண்ணா. மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. நல்லா வெயில் கிளைமேட்டுக்கு நல்லா வெயில் கிளைமேட் அடாப்ஷன் ஆகணும். தேவைப்போனால் உடனே டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உடனே புக் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. அடுத்தா பார்க்கணும் பார்த்தீங்கன்னா மோட்டி டைப்பில் 6 பல்லு 2 நீத்துனா. 20 லிட்டர் கரை எதிர்பார்க்கலாமா. மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடு. மடி செட்டு வரும், பிரமாண்டமான மடி செட்டு. ரெட்டை முது மாடு. மாடு நல்லா ஹெவி சைஸான மாடு. மோட்டியில் ஜாதி பிரீடு மாடுனா, கிராஸ் மாட்டில் பிரீடு மாடு. ஹெவி சைஸான மாடுனா. இதுவும் 23 லிட்டர் கரை சொன்னாங்க, நம்ம 20 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம்ண்ணா. டாப் குவாலிட்டியான மாடுனா. ஜெர்சியில் லைக் பண்ணுறோம், தாராளமாக லைக் பண்ணலாம்ண்ணா. இதுவும் தேவைப்படும் டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி உடனே எடுத்துக்கலாம். மாடு நல்லா குவாலிட்டியில் குறை கிடையாது. காம்போல மடி செட்டுலாம் பாருங்களா, பிரம்மாண்டம் மடி செட்டு. பால் நரம்பு தர, நல்லா பால் நரம்பு தர. மாட்டில் தரமான மாடுனா, ஹெவி சைஸான மாடுனா. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ்னா. சந்தனப்படியில் மாடு டாப் குவாலிட்டியான மாடுனா. ஹெவி சைஸான மாடு. ஒரு 23 லிட்டர் கரை வரும்னா. மடி சுரக்க மாதிரி ஃபுல்லாக இருக்குது. யார் வேணாலும் பீசிக்கலாம், மிஷின் வேணாலும் மட்டும் கைக்கு வேணாலும் பீசிக்கலாம். நான் பால் நரம்பு தர பாரு, நல்லா பிரம்மாண்டமான பால் நரம்பு தர. ரெட்டை முது மாடு, ஹெவி சைஸான மாடுனா. தேவைப்படும் டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உடனே புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஜெர்சியில் கிராஸ் ஸ்பீடான மாடு, 6 பல்லு 2 நீத்துனா. கடைசியாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஹெவி சைஸான மாடுனா. லட்சணமான மூஞ்சி, கருத்தால் ஒரு மாடு கடை தான் நச்சு லட்சுமி கடாசமாக இருக்கும். டாப் குவாலிட்டியான மாடுனா. ஹெவி சைஸான மாடு. 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம்ண்ணா. மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. காம்பெல்லாம் மடி செட்டு பாருங்க, நல்லா பிரம்மாண்டமான மாடு. மடி தோற்றமும் பிரம்மாண்டமான மடி தோற்றம். சுழி சுத்தமான மாடு. டிகிரி ஃபைட்டுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், பக்காவாக இருக்கும். டாப் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. தேவைப்போகிறோம் டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உடனே புக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபார்மில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 40 மாடு 50 மாடு இருக்குண்ணா. வாரம் 40 மாடு கம்மியாக இருக்கும். நம்ம ஃபார்ம் டைரெக்டாக வந்து விசிட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடினா. வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம ஃபார்ம் அமைச்சிருக்கோண்ணா. வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணால் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம்ண்ணா. ட்ரெயினில் வந்தால் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு நம்ம ஃபார்ம் இருக்குண்ணா. எதுனாலும் நம்மளுக்கு பக்கம் தானே. நீங்கள் வந்துட்டு கால் பண்ணால் நம்ம பிக்கப் பண்ணிக்கணும். நம்ம வீடியோ கால் மூலியமாக வர முடியாத சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மூலியமாக நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். எந்த மாடு பிடிக்குதோ வீடியோ கால் மூலியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 மாடு கொடுத்துருங்க வீடியோ கால் மூலியமாகவே. எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான மாடு தான் நம்ம ஃபார்மில் கொடுத்துட்ருக்கோம். வாரம் தவிர 40 மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாடு வாங்கலாமா அந்த மாடு வாங்கலாம் ஆசை தான் பண்ணுவோம் ஃபார்மில். மற்ற ஃபார்ம் விசிட் பாருங்கள், நம்ம ஃபார்ம் விசிட் பாருங்கள். நம்ம ஃபார்ம் விசிட் பார்த்தவங்க வந்து மாடு வாங்காமல் போனது கிடையாது. மாடில் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும், தரமாக கொடுத்துட்ருக்கோம். வாரம் தவிர தரமான மாடு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்மிங் பிஸ்னஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஞ்சய் டைரி ஃபார்மை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றிண்ணா, வணக்கம்ண்ணா. நன்றிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.